ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெசிபியோட தான் வந்திருக்கேன். நேற்று கோதுமை தோசை செஞ்சோம்ல, அதுக்கு வச்ச தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு நம்ம பார்த்துடலாமா? இது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 20 போல் சின்ன வெங்காயம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 3 தக்காளியை நான் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஒரு சில்லு அளவுக்கு தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நார்மலான தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டினா ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி